செய்து விட்டேன் தவறான. இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, நான் பெரிய தவறுகளை செய்துவிட்டேன், தவறான வழியில் பல சொத்துக்களை கொள்ளையடித்து அபகரித்து சேர்த்து விட்டேன். இப்போது நான் உணர்ந்து விட்டேன் நான் செய்தது தவறு என்று. ஆனால் அந்த சொத்தை தான தர்மம் செய்ய முடியாது, ஏனென்றால் என் மனைவி மக்கள் அதை பிடுங்கிக் கொண்டார்கள். இப்போது நான் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? இதுதான் கேள்வி. இதுவும் ரெண்டு தப்பு. ஒன்று கொள்ளையடிச்சேன், அது தப்புன்னு உணர்ந்தேன். அதே சமயம் அது தானம் தர்மா பண்ணாம அது பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். இது ரெண்டாவது தப்பு. இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு வழி இருக்கிறதா? அப்ப இங்க ரெண்டு தப்பு நடந்திருக்கு. ஆனா கண்ணன் என்ன சொல்றான்? இவ்வுலகத்தில் உள்ளோர் அனைவரையும் பாவம் செய்தவர் காட்டிலும் நீ மிகப்பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் இந்த ஞானம் என்னும் படகினால் அந்த பாவக்கடலை கடந்து விடலாம் அப்படின்னு சொல்றான். உலகத்தில் உள்ளோர் அனைவரையும் கொண்டு குவித்து விட்டாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்தால் நீ பாவத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்றான். இப்போ இங்க ரியலைசேஷன் தான் இங்க மேட்ரு. நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறது இங்க மேட்ரே கிடையாது. நான் உணர்ந்தேனா, உணர்ந்து திருந்தினேனா அப்படிங்கிறது தான் மேட்ரு. எப்போது என்ன உணர வேண்டும்? நான் செய்தது தவறு என்று உணர வேண்டும். திருந்துறதுனா என்ன? எனக்குள்ள எந்த விதமான சுயநலமும் இருக்கக்கூடாது, விருப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. பூரண சரண்டர்ல பக்தியில இருக்கணும். ஈகோ ஜீரோல இருக்கணும். ஈகோவை இல்லாம இருப்பது தான் திருந்துறது. அப்படி நாம் தெரிந்து விட்டால் கண்டிப்பாக நான் செய்த எந்த பாவமும் என்னை தொடாது. ரத்னாகர் பல கொலைகளை செய்தான். வால்மீகியா மாறிய பிறகு அது அவனை துரத்தாது. ஏனென்றால் அவன் வால்மீகியாக பூரணமாக திருந்தி ரிஷியாக மாறிவிட்டான். ஆனால் அதனால நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ரெண்டு தப்பு பண்ணிட்டேன், மூணு தப்பு பண்ணிட்டேன், பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம். அதை உணரணும். அடுத்து பூரணமா ரியலைசேஷன் வரணும். விருப்பு வெறுப்பு இல்லாத சரண்டர் வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதை விட்டுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு குற்றணூர்ல உட்காந்துருந்தா அது இன்னொரு பெரிய தப்பு தாங்க நடந்துட்டு இருக்கு. திருந்துவதற்கு உண்டான வேலையே இல்லைன்னு அர்த்தம். தவறு நடப்பது அப்படிங்கிறத உணரணும். உணர்ந்த பிறகு சும்மா அந்த உணர்றதே ரெண்டு வகை. இந்த உணர்ந்துட்டாலே திருந்திட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அது தன்னைத்தானே ஏமாத்தி கொள்வது. அந்த கில்ட்டி ஃபீலிங்ல எனக்கு கில்ட்டியா இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்புன்னு உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பி கஷ்டப்படுவதனாலேயே தான் தப்புல இருந்து தப்பித்தோம் என்று நினைத்துக் கொள்வது மகா தவறு. அதுவும் இன்னொரு தப்பு. அந்த கில்ட்டில இருக்கிறது, ஈகோல இருக்கிறது, மேலும் தன்னை வருத்தி கொள்வது, அது ஒரு அகங்காரமாக மாறிவிடும். அப்ப அதுல இருந்து வெளியே வரணும். அப்ப நான் தவறு செய்ததற்கு காரணம் என்னுடைய விருப்பு வெறுப்பு. அப்ப இந்த தவறு மட்டும் இல்லை, உலகத்துல வேற எந்த தவறும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே விருப்பும் வெறுப்பும் இருக்கவே கூடாது என்பதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை எடுப்பதற்கு, அது எந்த வகையில பக்தியில எடுத்தாலும் சரி, ஞானத்துல எடுத்தாலும் சரி, இல்ல யோக முறையில எடுத்தாலும் சரி, இல்ல கர்மயோகமாக அனைவருக்கும் சேவை செய்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நான் அந்த செயலில நின்று கொண்டு நான் என்னை பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த 4 வகையில ஏதோ ஒரு வகையில முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏற்கனவே செய்த அந்த கர்மத்தின் விளைவு கண்டிப்பாக பின்தொடராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு குற்றுணர்வு வந்துட்டாலே நான் திருந்திட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. முழுமையாக பூரணமான அன்பிலேயும் சமநிலையும் வருவதுதான் திருந்துவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆன்சர். ரெக்கார்டு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது.